பொண்ணு வர சொல்லலாம். அதுக்காக மச்சான் பொண்ணு வர சொல்லுங்க. புத்தகம் நான்கு இருக்கு, உட்காருங்க. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. பாமா மின்னல். மச்சான் பொண்ணு நீங்க பாத்தீங்களா? இல்லையா மச்சான், இல்லையே. மாப்பிள்ள பொண்ணு சரியா பாக்கலையா? பொண்ணு மறுபடியும் ஒரு வர சொல்றீங்களா? அப்படியா? மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. மாமா மின்னல். என்னப்பா எனக்கு என்னமா பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணுல ஒரு காப்பியை கிப்பி கொடுத்து மாப்பிள்ளை அதுவும் 2 வார்த்தை பேசி பொண்ணு கிட்ட நான் 2 வார்த்தை பேசினாலும் சுமூகமான முடிவு போட முடியும். இந்த மின்னலுங்கிறா, மின்னல் மாதிரி சரட்டு போது, அப்புறமா மின்னலுங்கிறா, மின்னல் மாதிரி சரட்டு போது நாங்க ஓட்ட பந்தயமா பார்க்க வந்திருக்கேன். பொண்ணுகிட்ட 2 வார்த்தை பேசணும்னு சொல்றாங்க. அப்படியா? அப்படித்தான். அம்மா மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. இல்லையா? அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூலிக்கிட்டு இருக்க. முதல்ல பொண்ணு வர சொல்லியா? மாமா மின்னல். எனக்கு காசு குடிக்கிற பழக்கமா? எடுத்துக்கிறேன். அமைதி அமைதி. எடுத்துக்கோங்க. வெல்கம். சுற்ற போகுது. அவனை ஒருத்தர் பாத்து நான் இவ்வளவு நேரமா அப்பான மட்டும் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம். என் பொஞ்சாயி செத்து போயிட்டான்லே. அட பாவமே, எப்படா செத்தா? அந்த குடிமையை வாயாரே எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லும். சரி சொல்லு நாயே. அந்த குடுமையை வாயாரே எப்படின்னே சொல்லுவேன். அங்க பாத்தியா, ஆட்டுக்கல்லு மேல உட்கார்ந்து ஒருத்தன் தேங்காயை கரண்டிட்டு இருக்கானே, அவனை எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாம நான் வேகாலத்தில் இருக்கிறேன். சொல்ல வந்தது சொல்லிட்டு ஓடி போயிரு, இல்ல உன்னை கடிச்சு கொன்னிடுவேன். இந்த முறை சரியா சொல்லிடுறேன். ஓடுறதுக்கு தயாரா நின்னுட்டு சொல்லு. அந்த குடுமையை வாயார எப்படின்னே சொல்லு. இவன ஏண்டா மாப்பிள, எனக்கு புள்ளையா குட்டியா? எனக்கு அப்புறம் நீ தானடா வாரிசு. இந்த மேட்டுப்பட்டிக்கே நீ தானடா மிராஸ்தார் ஆக போற. இப்படி ஆட்டுக்கல்லு மேல உட்கார்ந்து தேங்காய் கண்டிட்டு இருந்தா எப்படி மிராஸ்தார் ஆகுறது? ஊருக்குள்ள 4 பேர் நல்ல பேர் வாங்க வேண்டாம். நல்ல பேர்னா எப்படி எடுக்கிறது? நம்ம வடிவேல் பொண்டாட்டி செத்து போயிட்டா, அவனை போய் பார்த்து 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிட்டு வா. நல்ல வார்த்தைன்னா எப்படி? அப்படி கேளு என்கிட்ட. போன வாரம் குருசாமியோட அம்மா செத்து போயிட்டா. அவன் என்கிட்ட வந்து அழுதா. நான் போய், அடே குருசாமி, உங்க அம்மா உனக்கு மட்டும்தானே அம்மா, எனக்கு தான் அம்மா, ஏன் இந்த ஊருக்கே அவங்க அம்மான்னு சொன்னேன். அப்பதான் மனம் கொஞ்சம் தளர்ச்சி அடையாம இருந்தது. அம்மா செத்ததுக்கே இப்படின்னா பொண்டாட்டி செத்ததுக்கு எப்படி சொல்லணும்னு உனக்கு தெரியாதா? இவ்வளவுதானா? இது கூட தெரியாட்டா நான் எப்படி பண்ணையாறது? எப்படி என் சாமர்த்தியம்னு பாருங்க. ஓடி மாப்பிள, இன்னைக்கு உன் சாமர்த்தியம் தெரிய போகுதுடி. கவலைப்படாத வடிவேலு, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா? எனக்கும் தான் பொண்டாட்டியா இருந்தா. ஏன் இந்த ஊருக்கே பொண்டாட்டியா இருந்தா?